நம்ம ஜாதகத்தில் இருக்க கிரகங்களில் வந்து எந்த கிரகம் நமக்கு ஃபேவர் பண்ணது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்கட்டில் சீக்கிரம் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். ஸோ இது எப்படி ஒரு மொபைல் ஃபோன் வச்சு கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு புது டெக்னிக் நான் சொல்கிறேன். செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக இது பலன் தரும். அதாவது என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த ஹோரைகள்லாம் வருது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஹோரையில் சூரியன் ஹோரை, இந்த சூரியன் ஹோரையில் உங்கள் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த ஹோரை ஃபுல்லாகவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஹோரை முடிஞ்ச உடனே சுவிட்ச் ஆன் பண்ணி பாருங்கள். அதே போல் திங்கட்கிழமை திங்கள் ஹோரையில் சந்திர ஹோரையில் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. புதன்கிழமை புதன் ஹோரையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. வியாழக்கிழமை குரு ஹோரையில் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சனிக்கிழமை சனி ஹோரையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ராகுக்கு இது சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மொபைலை ஆன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய முதல் செய்தி எஸ்எம்எஸ் ஆகவோ வாட்ஸ்அப் ஆகவோ பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுது. அல்லது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்க சமயத்திலேயே உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்து விழுந்து கிடக்கு, எஸ்எம்எஸ்லேயோ வாட்ஸ்அப்பில் நல்ல மெசேஜாக இருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுது. இல்லைன்னா நெகட்டிவான செய்தியோ நெகட்டிவான எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மொபைல் காலோ வந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் உங்களுக்கு அன்ஃபேவர் பண்ணுது. இப்போ எந்தெந்த கிரகமெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஃபேவர் பண்ணுது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, எந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் உங்களுக்கு இருந்ததோ அந்த ஹோரையில் மட்டும் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. திரும்ப ஆன் பண்ணி பாருங்கள். ஹோரை முடிந்த பிறகு எந்த பர்டிகுலர் ஹோரையில் எந்த கிரகத்தோட ஹோரையில் நல்ல ஃபுல் பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கோ அந்த கிரகம்தான் உங்கள் ஜாதகத்தில் கதாநாயகன். அந்த கிரகத்தை படிச்சுக்கணும், அந்த கிரகத்துக்குடைய கோவிலுக்கு போகணும். அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம்னா லைஃப்பில் நல்லாவே பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டேன் அப்படின்னு நிச்சயம் வந்து ஒரு 1000, 1500 அதுக்கு மேலே வியூஸ் போயிட்டே இருக்கும். இந்த யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணுது, யூடியூப் அல்காரிதம் என்ன செய்யுதுன்னா 10 வியூ, 18 வியூ, 19 வியூ அந்த மாதிரி வந்து வீடியோவை சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. அதனால் என்ன செய்கிறீங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன், இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைக் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இதன் மூலமாக நம்ம யூடியூப்போட அல்காரிதத்தை அடித்து உடைச்சி நம்ம அதை கட்டுப்படுத்தி வைக்கலாம். இது என்னுடைய வேண்டுகோள். இதை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் போடுங்க.